ஒன்றாம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்து பாருங்க, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ரெண்டு காரியம் என்ன? நடக்கிறவங்க, அடுத்தது குடியிருக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உலகத்தை படைத்ததான வேளையில ஆண்டவர் என்ன செய்தார்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:4 பார்க்கும்போது என்ன செய்தார்? ஆண்டவர் என்னவா? வெளிச்சம் போதும். ஆண்டவர் என்னவா? இருளுக்குள் இருந்ததான வெளிச்சத்தையும் பிரித்து அதுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று ஆண்டவர் கண்டார். முதலாவது நல்லது எது என்று அந்த பட்டியலிட்டு பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறதான காரியம் என்ன? வெளிச்சம் நல்லது. ஹல்லேலூயா. அப்போ பூமி முழுவதும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அந்த இருளுக்குள்ள என்ன இருந்தது? வெளிச்சம் இருந்தது. ஜலத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடினார். ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? இருள், அந்த இருளுக்குள் இருக்கிறதான வெளிச்சத்தை பிரிக்கிறார். இப்ப வெளிச்சம் வந்த பிறகு அவர் சொல்றார், வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார். முதலாவது அவர் பார்க்கிறதான ஒன்று என்ன? வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சம் என்று பார்க்கும் போது வேதம் தெளிவாய் சொல்கிறதான காரியம் நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. 3 காரியம் அந்த ஒரு வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் கொடுத்ததான கட்டளை எத்தனை கொடுத்தார் ஆண்டவர்? 10 கட்டளைகள் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளுடைய காரியங்கள் எல்லாமே வேதமாக முழுவதுமாக. ஹல்லேலூயா. ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தான் நமக்கு, பழைய ஏற்பாடு நமக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் சொல்றார், நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எதையுமே தள்ளி விடுவதற்கு ஏற்ற காரியம் ஒண்ணுமே கிடையாது. எதை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை விட்டு தள்ள வேண்டும். அப்ப இங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம் என்னவா? தேவன் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். ஆனால் அந்த வெளிச்சமானது யாருக்கு நல்லதா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இருளில் இருக்கிறதான ஜனங்கள், இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள். இதுல அழகா சொல்றது என்ன? இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் என்ன பண்றாங்க? இருளில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறதான ஜனங்கள். ஒரு ஜனங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க, மற்ற ஜனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த தேசத்திலே குடி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சமே பார்க்க முடியாததான ஒரு வாழ்க்கை இருக்கும். சூரியன்லாம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, இருள் அடைந்து பிரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்பதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நடக்கிறதான ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்க்கிறாங்க, நடக்கிறவங்க வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல என்ன பண்ணுச்சான்? இந்த வெளிச்சம் உதிச்சது, பிரகாசித்தது. ஒருத்தர் பார்க்கிறாங்க, ஒருத்தர் மேல இந்த வெளிச்சம் உதிக்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ இந்த வெளிச்சமானது நல்லது என்று சொன்னதான ஆண்டவர் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் என்ன அழகாக சொல்லுகிறது சொன்னா, முற்காலத்திலே, அப்ப சொல்லப்பட்ட காலத்திலே வந்து இருள் இருந்தது, வாழ்க்கை இருளுக்குள்ளே இருந்தது, அவருடைய வாழ்க்கை இருளாவே இருந்தது, அவன் நடக்கிற வழியும் இருள் தான், இருக்கிற தேசம், குடியிருக்கிற தேசம் இருளடைந்த தேசம் தான். ஆனா தேவன் எதிர்பார்த்ததான ஒரு காரியம் என்ன? ஆதாம் செய்ததின் நிமித்தம், ஏவாள் செய்ததின் நிமித்தம், ஹல்லேலூயா, எல்லாமே இருளுக்குள்ளாக தள்ளப்பட்டுகிறதான ஒரு காரியத்தில் இருக்கிறது தான் வேதம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த இருள் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரணும். அந்த வெளிச்சம் எப்படி வரும்? ஆண்டவர் வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். அப்ப அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா பாருங்க, பல்பு இருக்கு. இந்த பல்புக்கு, அந்த பல்போடு கூட இணைக்கப்பட்டதான அந்த வயர் எங்க போகுது? அந்த சுவிட்ச் போர்டுக்கு போகுது. ஆஃப் பண்ண அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாம இந்த பல்பு என்ன பண்ண போறது கிடையாது, எரிய போறது கிடையாது பாருங்க. ஆனா பல்பு அப்படியே தான் இருக்கு. ஆனா சுவிட்ச் போட்ட பிறகு அந்த ஒரு செகண்ட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் வெளிச்சமா இருக்குது. இருளினுடைய ஆதிக்கம் எல்லாமே என்ன பண்ணுது? இந்த வெளிச்சத்தின் மூலமாக தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்காக தான் வெளிச்சம் ஆண்டவர் எடுத்தோன்னு என்ன சொன்னார்? நல்லதுன்னு தான் சொன்னார். இருள நல்லதுன்னு சொன்னார் ஆண்டவர். இருள் இருந்துதான் பிரிக்கிறாரு. ஆனா ஒன்றை அவர் நல்லதுன்னு சொல்றார், இன்னொன்றை நல்லதுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அப்ப அது என்ன? இருள் எப்படிப்பட்டது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆயுசு நாட்கள் முதற்கொண்டு ஆசீர்வாதம் வரை தடையாய் நிற்கிற அனைத்து காரியம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் என்ன? அப்போ இந்த இருள் நீக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் வெளிச்சத்துக்குள்ளே அவன் நடக்க வேண்டும். அப்ப அந்த வெளிச்சம் வரணும்னு சொன்னா எப்படி? இந்த பல்புக்கு வந்து கரண்ட் அவசியமா இருக்குது, அந்த சுவிட்ச் அவசியமா இருக்குது, உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரகாசிக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னன்னு சொன்னா, அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். பாருங்க, என்னவா அழகா சொல்லுது. என்னவா? அவருக்குள் ஜீவன். யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள என்னவா இருந்ததா? ஒளியா இருந்ததா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. கரண்ட் உள்ள வந்தாதான் என்ன பண்ண? அந்த பல்பு பிரகாசிக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து ஒளியாய் உனக்குள்ளே, உன் ஜீவனுக்குள்ளே வராத பட்சத்துல உன்னால் என்ன பண்ண முடியாது? வெளிச்சம் கொடுக்கவே முடியாது. அவர் ஒளி. ஹல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நமக்குள்ளே அந்த ஒளி வந்த பின்பு நம்ம எப்படியாக மாறுகிறோம் சொன்னா வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, இந்த உலகத்துக்கு வராத பட்சத்துல உலகத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? இருளுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. வெளிச்சம் கொடுக்கிறவங்களா மாறி இருக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவர் இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்டாரோ அன்றைக்கே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவனாலே முன்குறிக்கப்பட்டதான நாம் இருளுக்குள்ளே வாழ்ந்ததான நாட்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வரும்போது அந்த ஜீவன் எப்படியா இருக்குதா? ஒளியா இருக்குது. ஹல்லேலூயா. ஒளி கரெக்டா வந்தாச்சு. இப்ப என்ன நடக்கணும்? உனக்குள்ளே வந்ததான ஒளியின் நிமித்தம் நீ எப்படிப்பட்டவனா மாறணும்னு சொன்னா வெளிச்சம் கொடுக்கிறவனாக நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? எபேசியர் 5:8 பார்க்கிறோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படியா நீங்க நடந்துக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதோ, ஹல்லேலூயா. அங்க அழகா சொல்லுது என்ன? இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் சொன்னா
கர்த்தருக்குள் ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கிறோம். எப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒளியாக நமக்குள்ளே வந்த பின்பு அந்த ஒளியானது நம் மூலமாக என்ன பண்ணுகிறது? வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? தேவன் விரும்புகிறதான வாழ்க்கையை நம்மால வாழவே முடியாது. அதுதாங்க உண்மை. ஜனங்களை பார்த்தா என்ன இருந்தாங்க? இருளிலே நடந்தாங்க, இருளிலே என்ன பண்ணிட்டாங்க? உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, இருளிலே குடியிருந்துகிட்டு இருந்தாங்க, இருளின் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா உங்களை குறித்து என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முற்காலத்தில் நீங்கள் எப்படியா இருந்தீங்க? அந்தகாரமாவே இருந்தீங்க. ஹல்லேலூயா. முன்னால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, இருள் நம்ம சொல்றோம் இல்ல, எங்க சொல்லப்பட்டிருக்கேன்னா இருளின் கிரியில் இல்ல இல்ல, நீங்க அந்தகாரமாவே உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்தகாரத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளும் எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்தகாரம் நிறைந்ததாய் காணப்பட்டது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இப்பொழுதோ, அதுதான் அழகா சொல்லுது என்ன? இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்குதா என்னன்றது உனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது நீ எப்படியா இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளையா நீ நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் என்ன பண்ணணும்? நடக்கணும் என்பதற்காக தான் ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார் என்ன? வெளிச்சம் நல்லது. ஹல்லேலூயா. அதற்குள்ளே எத்தனை காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4:19 எடுத்து வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய பாதை எப்படி இருக்கும்? வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. எதன? தீயருடைய வழியில் நடவாதே. பாருங்க, தீயவனுடைய, ஹல்லேலூயா, தீயவர்களுடைய வழியில நாம் என்ன பண்ணக்கூடாது? ரெண்டு காரியம். துன்மார்க்கருடைய பாதை. சங்கீதக்காரன் எழுதும் போது 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அவன் கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? துன்மார்க்கருடைய வழி, ஹல்லேலூயா, துன்மார்க்கருடைய பாதை, இதைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது, நடக்க கூடாது. காரணம் என்ன? நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்களுக்கு என்று ஒரு பாதை இருக்கிறது. அந்த நீதிமான்களுக்குரியதான பாதையில நீ நடக்கும் போது அந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, அதே 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை எப்படியா? நடு பகல் வரைக்கும் என்னவா? அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல நீதிமானுடைய பிரகாசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பிரகாசத்திற்கு அடிப்படையான ஒரு அஸ்திபாரம் எதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய ஜீவனுக்குள்ள எப்படியா இருக்குது? ஒளியாக இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே இருந்ததான நம்முடைய பழக்க வழக்கங்கள், அந்தகாரமாகவே நம்முடைய வாழ்க்கை இருந்ததான அந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒளி நமக்குள்ளே வந்ததான வேளையிலே இப்போ அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அந்த ஒளியானது இந்த உலகத்திலே நம்மை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 1ஆம் தேதி பார்த்த என்ன? நீங்கள் எல்லாம் யாரு? வாக்கு தத்தம் அடைந்ததான பிள்ளைகள், வாக்கு தத்தத்தை அடைந்தவர்கள். அந்த வாக்கு தத்தம் என்ன? ஹல்லேலூயா, நீதிமான். அந்த நீதிமானுடைய வாக்கு தத்தம் என்ன? கொடுக்கிறதான அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கிறதான அந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். 1ஆம் தேதி பார்த்தோம் என்ன? நம்மளாம் யாரு? ஹல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தேவனே சாட்சி கொடுக்கிறார். நீங்க எப்படிப்பட்டவங்க? அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் என்று தேவனே நமக்கு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு சாட்சி என்ன? அந்த காலத்திலும் மரண இருளிலும் அந்த தேசத்திலும் குடியில் இருந்ததான
நம்மை ஆண்டவர் இப்ப எப்படி மாற்றி இருக்கிறாரா? அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனுக்குள்ள எப்படியா வந்ததா? ஒளியாக வந்ததினாலே இப்போது நாம் அந்த காலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, இருளின் தேசத்திலே குடியிருந்ததான அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இப்போது நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதுன்னு எழுதி இருக்கு. முந்தி எங்க இருந்தது? மரண இருளின் தேசத்திலே குடியிருந்த நீங்களும் நானும் இப்ப நம்ம குடியிருப்பு எப்படி மாறுச்சுன்னு சொன்னா, அவர் ஒளியாக உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்த பின்பு இப்ப வெளிச்சத்தின் பிள்ளையாக, ஹல்லேலூயா, உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்முடைய குடியிருப்பு மாறி போச்சு, நம்முடைய சுபாவம் மாறி போச்சு, நம்முடைய இடமும் மாறி போச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இப்போது முதலாவது இந்த வருடத்தின் முதலாவது வாரத்திலே ஆண்டவர் சொல்றார், நீ யார் தெரியுமா? ஹல்லேலூயா, உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவன் யாரு? நீங்களும் நானும் தான். நாங்க யார் சொன்னது? ஒரு மனுஷன் சொல்லல, இல்ல ஒரு வேற யாரோ சொல்லல, தேவனே சொல்றாரு. என்ன? நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? மத்தேயு 5:14 வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் எப்படி ஐயா வந்தது? ஒளி வந்தது. இந்த ஒளியின் மூலமாக இன்றைக்கு நான் என்ன பண்ண, ஏதோ ஒரு உலகத்துல ஒரு மூலையில இருட்டிலே வாழ்ந்து அந்தகாரத்தில வாழ்ந்திருந்த எனக்குள்ளே வெளிச்சம் வந்தது, என் மேல வெளிச்சம் உதித்தது அப்படின்னு எழுதி இருக்குது. ஆனா அந்த ஒளியானது இப்ப எங்க இருக்குது? எனக்குள்ள வந்த பிறகு இப்ப நான் என்ன பல்பா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. வேற பல்பு நினைக்காதீங்க, பிரகாசிக்கிறதான உடனே நமக்கு எண்ணமும் சிந்தனையும் வேற ஏதாவது தோணும். பல்ப் ஆக்கிட்டாங்க பாரு, அந்த பல்பு கிடையாது, 100 கிடையாது, 1000 கிடையாது, 5000, இப்படி எது அதிகமான பிரகாசம் கிடைக்கிறதோ, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல உனக்குள் இருக்கிறதான வெளிச்சம் பிரகாசிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ அந்தகாரம் கிடையாது, நீ இருள் கிடையாது, அதற்கு மாறாக இப்ப நீ யாருன்னு சொன்னா, என்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்தாரோ, உனக்குள்ள நீ ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கே நீ உன் குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடையாது, உன்னால் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அந்தகாரமா இருந்த நீங்க இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நீங்கள் நான் என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, நடக்க வேண்டும். எனக்கு அதுதான் வெளிச்சம் என்பது. பாருங்க என்ன அழகாக சொல்லப்படும். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க அழகா சொல்றார், நீதிமானுக்காக என்ன பண்ணிருக்காரா? ஆண்டவர் வெளிச்சத்தை விதைச்சிருக்கிறார். பாருங்க, அதை வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும், ஆண்டவர் பாருங்க, நீதிமான்களுக்காக வெளிச்சமும், செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும், செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? விதைக்கப்பட்டு இருக்கிறது. இது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். நீதிமான்களுக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்குதா? வெளிச்சம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை நீதிமான்கள் ஆக்கினாரோ, அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? வேத வசனம் என்கிறதான அந்த விதையை நமக்குள்ளே விதைத்து இன்றைக்கு அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளியாக இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவரை அறியாத பட்சத்தில் நான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இருளின் அந்தகாரம் இருளின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக நான் இருந்தேன். ஹல்லேலூயா. வெளிச்சம் எப்பொழுது என் மீது உதிக்கப்பட்டதோ, எப்பொழுது ஒளியானது எனக்குள்ளே வந்ததோ, அன்றைக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாமே மாற்றப்பட்டது என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் முன்னாலே சொன்ன, என்ன இந்த வெளிச்சம் நல்லது என்று யார் கண்டது? ஆண்டவர் தேவன் பார்த்தார். இந்த உலகத்துக்கு எது அவசியம்? வெளிச்சம். அதுதான் நல்லது. அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, நீங்களும் நானும் தான். ஆண்டவர் சொல்ற, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் சொன்னேன், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சூரியனா இருக்கலாம், ஆனா
ஆத்துமாவிலே ஒரு மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மனுஷன் மூலமாக மனுஷனுக்குள்ளே தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு நாமத்தையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்று கருத்துவே கிடையாது. அப்ப நம்ம வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக நாம் எப்படியாய் நடக்கிறோம் வேதம் சொல்லுகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அப்ப வேதம் இன்னொன்னு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ என்னவா பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இருளுக்கும் பகலுக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு? யாராவது ஒரு குறிப்பிட்டவங்க சொன்னார், இல்ல இப்ப இங்க கூடி இருக்கிறதான எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. என்ன, நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஹல்லேலூயா. வெளிச்சம் உடையவர்களா தான் நாம இருக்கணும். அப்ப அந்த வெளிச்சம் என்று சொல்லுகிறதான வேளையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-16 வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன அழகா சொல்ற, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாரு, ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்னன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதாரணத்தை சொல்ற, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. யாருக்காவது தெரியாம இருக்குமா? இல்ல, எல்லாருக்கும் அது தெரியும். அதன் வழியா போறவன் தூரத்துல இருக்க எல்லாமே பார்க்கும்போது மலை உச்சியில என்ன இருக்குது? ஒரு பட்டணம். அத போலதான் நீங்க எப்படி இருக்க, உலகத்துக்கு வெளிச்சமாக எடுத்துக்காட்டாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி பார்க்கிறதான ஒரு பார்வை இந்த இடத்துல நான் பார்க்க முடியும். அடுத்த வாசிப்பா. விளக்கை கொளுத்தி பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு அதை தண்டின் மேலே அதை வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும். வெளிச்சம் என்பது எது? வெளிச்சம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வெளிச்சம் சொல்லிட்டு போறாங்க அல்ல. இப்ப பாருங்க, அதை வாசிப்பா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த உலகத்துக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வெளிச்சம் என்பது எது? ஹல்லேலூயா. நற்கிரியைகளை தான் ஆண்டவர் சொல்றார் வெளிச்சம். அதற்கு முன்பதாக இருளிலே வாழ்ந்து இருளிலே நடந்து இருளின் தேசத்திலே குடியிருந்தவனுக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. ஹல்லேலூயா. நற்கிரியை செய்ய முடியாது, நற்கிரியை பேச முடியாது, நற்கிரிகளை குறித்து சிந்திக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரசங்க சொல்லுவேன், துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை உடனே நடவாதபடியினாலே மனுஷருடைய இருதயம் என்ன பண்ணிருக்குதா? துணிகரம் கொண்டிருக்கிறது. அந்த துணிகரம் கொண்டவங்க தான் எந்த திசையில இருந்தாங்க? மரண இருளின் திசையில குடியிருக்கிறவங்க, மரண இருளிலே இருக்கிறவங்க, மரண இருளிலே நடக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டதான காரியம். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக நற்கிரியைகளை பிரதிபலித்து அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக உங்களுக்குள் இருக்கிறதான நற்கிரியை என்கிறதான அந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் சூரிய பிரகாசத்தை போல அதிகமாய் தேவனுக்குள்ளாக அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நற்கிரியை எப்படி இருக்கணும்? அது ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த நற்கிரியை செய்ய எனக்கு தெரியாது, நல்லது கெட்டது என்று எது தெரியாது, பொல்லாங்கான காரியம் எது என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகள் மட்டும்தான் தெரியும், மாம்சத்தின் கிரியைகள் மட்டும்தான் தெரியும். நற்கிரியைகள் தெரிய அறியாதிருந்ததான ஒரு சூழ்நிலை மரண இருளின் ஹல்லேலூயா திசையில் குடியிருந்ததான
மாற்றினார் என்று சொல்லும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள்ளே வந்ததோ அன்றைக்கே ஹல்லேலூயா நான் எப்படிப்பட்டவனாய் மாறிட்டேன்? வெளிச்சத்தின் பிள்ளையாக. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சா? புதியவைகளாய் மாறி போச்சு. இப்ப என்ன? பழைய காரியங்கள், அந்தகார கிரியைகள், பொல்லாங்கான கிரியைகள் ஒழிந்து போச்சு. இப்போ அதற்கு மாறாக என்ன? ஆவி ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் ஒளியாக ஜீவனாக எனக்குள்ள வந்த பின்பு இத்தனை காரியங்களும் என்ன ஆயிடுச்சு? இருளில் இருந்ததான அந்த வாழ்க்கை ஒழிந்து இப்பொழுது வெளிச்சத்திற்குள்ளாக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதனால சொல்றது, இப்போ நீங்களும் நானே யாருக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம்? எது உலகத்துக்கு நல்லது என்று கண்டாரோ அந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பல்பா இருக்கிறோம், அந்த பல்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அது எரியணும், பிரகாசிக்கணும்னு சொன்னா அப்ப என்ன அவசியம்? கரண்ட் அவசியம் இல்லை. அதே போலதான் உன்னுடைய வெளிச்சமானது அதிகமாய் பிரகாசிக்கணும்னு சொன்னா உனக்குள் இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பிரகாசிக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் தான் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீ உன்னால பிரகாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னால அதை செய்ய முடியாது. ஆண்டவர் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? உன்னால செய்ய முடியும். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க? உலகத்தில் ஒளி வந்திருந்தோம். பாருங்க, அழகா சொல்லப்பட்டதான காரியம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தோம். நல்லா கவனிக்கிறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருக்குதா? பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஹல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, ஒளி மேல பட்டாலும் ஒளி உள்ள வந்தாலும் கூட அவருடைய கிரியைகள் என்ன பண்ணப்படாது இருக்குது? மாற்றப்படாது இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பாததான ஒரு வாழ்க்கை. ஆனா என்ன? ஒளி இருக்குது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? பிரகாசிக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுது, நீ நீதிமான், உனக்கு ஒளி வந்தது, உன் மேல ஒளி வீசப்பட்டு இருக்கிறது. ஆனா உன்னால என்ன பண்ண முடியல? பிரகாசிக்க முடியல. வசனம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. ஹல்லேலூயா. பாவிலாம் எங்க நீ பாட்டு வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமானுக்கென்று தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு விதையை போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் அது என்ன பண்ணிட்டே இருக்கணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். மண்ணில புதைஞ்சு கிடக்கிறதுக்காக ஆண்டவர் போடல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தீர்மானம், உன்னை அழைத்ததற்கு ஏதோ ஒரு தீர்மானம் இருக்கும். அந்த விதையானது என்ன? நீதிமான்களுக்காக. சபையான இருதயம் உள்ளவர்கள் இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட வாழும்படிக்கு அந்த விதையை தேவன் விதைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்திற்குள்ளாக ஒரு மனுஷன் வரும்போது நிச்சயமாகவே அவனுடைய இருதயம் தேவனை குறித்து மகிழ்ந்து களி கூறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம் என்ன? மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அப்போ உன் மேலே ஆண்டவர் ஒளி, ஆண்டவருடைய வெளிச்சம் கொடுக்கிறதான வேலையில, ஒளி வீசுகிறதான வேலையில நீ பிரகாசிக்கணுமே தவிர, அதை விட்டு வெளியே வரணுமே தவிர, அதை விட்டு விடாதபடிக்கு நீ அங்கே இருப்பேன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். ஹல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. இருளை விரும்புகிறபடியினால் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு எது காரணம்னா ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் சொன்னா நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் அப்ப ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க போறார்? நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் இருளை விரும்புகிறபடியினாலே ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு காரணமாய் இருக்கிறது என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது 20ஆம் வசனம்,
பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்ப ஒளி யாரு? ஒளி யாரு? ஜீவனை தந்தவர், ஜீவனாக நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப முதல்ல யார பகைக்கிறான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை, ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி இயேசுவினிடத்திலே வராது இருக்கிறானா, ஒளியின் இடத்திலே வராமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உன்னை உருவாக்குகிறது தான் பிதாவினுடைய வேலை, பரிசுத்த ஆவியுடைய வேலை, அவருடைய சித்தமும் கூட. உன் தவறு நான் சுட்டி காட்டலன்னு சொன்னா உன் தவறு திருத்திக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உன் தவறு நான் சொல்லலன்னு சொன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து என்ன கேட்பார்? நிச்சயமாக பவுல் சொல்லுவான், நான் எதையும் உங்களுக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை, மறைத்து வைக்கவில்லை, மறைத்து பேசவில்லை. ஏன்? எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் நான் உங்களிடத்துல சொல்லிட்டேன். இனி உங்கள் ரத்த பழிக்கு நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? நீங்களாகி விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப தேவன் கொடுத்ததான ஆலோசனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்பு கூட நான் எதையும் மறைக்காம, ஹல்லேலூயா, நீ என்ன சொல்லுவியோ, என்ன நினைச்சுக்குவீங்களோ, நாளைக்கு வராம போயிடுவீங்களோ நினைச்சுக்கிட்டு தேவன் கொடுக்கிற வார்த்தையை நான் மறைப்பேனானால் அந்த ரத்த பழிக்கு நான் தான் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். இப்ப எல்லாத்தையும் சொல்லிவிட்டபடி சொன்னபடி, ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளாம அந்த ஒளியை விரும்பாமல் ஒளியை பகைத்து இருளை விரும்புகிறதான வேளையில நீங்க அடையக்கூடியதான காரியம் என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கண்டிப்பு, போதக சிக்ஷை, இதை நீ வேண்டான்னு சொன்னா ஹல்லேலூயா, அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் சொன்னா இந்த இடத்துல கொண்டாந்து தான் நிறுத்தும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, இது எப்படியா? சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று ஹல்லேலூயா வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் என்ன பண்றான் அவன்? ஹல்லேலூயா வருகிறான். இருளில் இருந்து தேவன் உன்னை மீட்டு ஒளியை தந்து அந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்து உன்னை விடுவித்து தேவனுக்கு முன்பதாக நற்கிரிகளை செய்ய பழகபடி தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த ஜீவனையே உங்களுக்கு எனக்கு என்னவா கொடுத்திருக்கிறாரா? ஒளியாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒளியாக கொடுத்தார். அந்த ஒளி தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் இப்படியாக எழுதி நம் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறதான நோக்கமும் அதுதான். நீ எப்போது எப்படி இருக்கணும்? வெளிச்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்கவே வேண்டும். அப்ப பாருங்க, பகலுக்குரியதான காரியம் உனக்குள்ளே வராதபடி நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொண்டு தேவனுடைய வசனத்தின்படி. ஏன்னா வேதம் தான் சொல்லுது, என்ன? கட்டளையே விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். அப்ப 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுது, அதாவது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சம் எதுன்னு சொன்னா இந்த தீபத்தின் மூலமாக, ஒளியின் மூலமாக வருகிறது தான் வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாருங்க, 1லிருந்து 3 வரை வாசிக்கும் போது அழகாக அங்க சொல்லப்பட்டதான காரியம் முன்குறித்த என்ன பண்றான்? தீர்க்க தரிசனமாக சொல்றான், எழும்பி பிரகாசி. பாருங்க, என்னவா? எழும்பி நீ பிரகாசி. என்னவா? அங்க பாத்தீங்கன்னா சிங்கிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருமையில சொல்லப்பட்டிருக்க உன் ஒளி வந்ததுன்னு சொல்லப்பட்டு இருக்கும். ஒவ்வொருவனுக்குள்ளும் தேவன் ஒளி எப்படி வந்தது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக. இருளிலே குடியிருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இருளில நடக்கிறீங்க, இருளுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவன் தான் சொல்ல என்னன்னு சொல்லிட்டு எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும். நாளுக்கு நாள் சூரிய பிரகாசத்தை போல அதிகமாய் நீ என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொன்னா நீ முதல்ல நீ எழும்ப வேணும் அந்த இடத்தை விட்டு. அதுதான் அவன் சொல்ற, எழும்ப பிரகாசி. எப்படி?
ஒளி வந்தாச்சு, இனி நீ மக்களா இருக்க கூடாது. வாசிமாத எழுப்பி பிரகாசி. பாருங்க, ஒரு சொந்தம் எங்க உன் ஒளி வந்தது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் பார்த்து சொல்றார் ஆண்டவர், உன்னுடைய ஒளி உனக்குள்ளே வந்தது, நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். வாசி. பாருங்க, ஒளி வந்தது, அடுத்தது என்ன வந்ததுதான்? அதுவே என்ன? உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உண்மையில் உதித்தது. பாருங்க, பிரகாசிக்குது, உதிக்கிறது. அடுத்தது பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் ஒண்ணு நீ நினைச்சுக்க, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் எப்படி இருக்கிறாரு? உதிக்க. எப்படி? சூரியனை போல. ஹல்லேலூயா. சூரியனை போல மகிமையாக உண்மையில் அவர் உதிக்கிறார். பாருங்க, அடுத்தது அவருடைய மகிமை ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையில என்ன பண்ணும்? காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப நீ போற இடமெல்லாம் உன்னை என்ன பண்றான்? வெளிச்சமா தான் பார்க்கிறான், மகிமையா தான் பார்க்கிறான். ஆனா அந்த மகிமை அவனுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, உண்மையில உதிக்கிறவர் யாரு? கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரே உண்மையில வசனம் விதை என்று சொல்லப்பட்ட அவரே உனக்குள்ளே ஒளியாக, உண்மையில் மகிமையாக பிரகாசிக்கிற ஒளியாக அவரே இருக்கும் போது நீ உலகத்துக்கு நீ வெளிச்சமா இருப்பியா? இல்ல அடைஞ்சு போய் இருப்பியா? வெளிச்சமா தான் இருப்போம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீதிமான்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு இந்த நீதிமான்கள் மூலமாக வெளிச்சம் பரவி அவர்களுக்குள்ளே போகும்படி தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இத்தனை நாள் அந்த காலத்துக்குள்ளே இருந்திருப்போம். மரண இருளிலே குடியிருந்து கொண்டிருந்ததான நமக்குள்ளே பாருங்க எழும்பி பிரகாசிக்கும்படி தேவனுடைய ஒளி நம் மீது ஹல்லேலூயா நமக்குள்ளே வந்த பின்பு இன்றைக்கு நாம அந்தகாரத்தில் இல்ல, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதுதாங்க தேவன் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கிறதான ஒரு காரியம். நமக்காக ஆண்டவர் பாரு, உங்களுக்காக எனக்காக நீதிமான்கள் ஆக்கி நம்முடைய சமாதானத்திற்காக, ஹல்லேலூயா, நம்முடைய சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக நீதிமான்கள் எப்பொழுதும் பிரகாசம் உள்ளவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக. நீ போற இடமெல்லாம் எப்படி இருக்கணும்? இருளா இருக்கிற இடம் கூட நீ போகும்போது அங்க எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக மாற வேண்டும். ஏன்னா அது உள்ள போகும்போது அவன் நினைக்கணும், இவன் தேவனுடைய பிள்ளை, அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நீ ஆண்டவரோடு கூட இருந்தா வெளிச்சம் இருக்கும். மத்தவன் பார்க்கும் போதே சொல்லுவான். ஹல்லேலூயா. பேதுரு பேசும்போது சொன்னா, நீ அவனோடு கூட இருந்ததை உன் பேச்சை என்ன பண்ணுது? எடுத்து காட்டுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ தேவனோடு கூட இருந்தீனா அந்த ஒளி உனக்குள்ளே இருந்தா வெளிச்சம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு புறமும் ஒரு போதும் ஒரு மூலையில ஒரு இருள் இருக்குன்னு கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அந்த ஒளியானது அப்படியே இருக்காது, 100 வாட்ஸ் மாதிரி இருக்காது. நாளுக்கு நாள் ஹல்லேலூயா எப்படி நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிற அந்த வெளிச்சத்தை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த புதிய ஆண்டிலே நீ உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ வெளிச்சம். எப்படி ஆண்டவருடைய ஒளி வீசப்பட்டது அப்படியாக இருளிலே, அந்தகாரத்திலே, அந்தகார கிரியிலே வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் உன்னை பார்க்கும் போது நீயே அவனுக்கு வெளிச்சமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெளிவாய் சொல்லுகிறார், என்ன? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீ எங்க இருக்கிற? மலை மீது இருக்கிற பட்டணத்தை போல ஆண்டவர் உன்னை உயர 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 உன்னை உயர்த்தி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் உள்ளவனாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் சொல்லல. ஆண்டவர் சொல்ற, நான் சொல்லல. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கிறவர் யாரு? நீங்கள நானோ. ஆனா ஒளி யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும்.
இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் சொன்னா அந்த ஒளியை பெற்று அவர்களுக்கு முன்பதாக வெளிச்சத்தை கொண்டு வருகிறதான வேளையில அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும்படி ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அவர் வந்து ஜெபிச்சார், அந்த சிஸ்டர் வந்து ஜெபிச்சாங்க, உடனே என்ன ஆயிடுச்சு? விடுதலை கிடைச்சது. காரணம் என்ன? ஒளி அவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் மூலமாக வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுதான் அந்த 5:14 வாசிக்கிறோம். என்ன ஆண்டவர் உங்களுடைய நற்கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக. உன் பேச்சு, உடைய செயல், உடைய கிரியைகள் அந்தகாரமாக இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற கிரியைகளாக மாற வேண்டும். அதுதான் வெளிச்சம். ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்து என்ன ஆயிடுச்சு? ஒளியா வந்தது. இந்த ஒளி எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கக்கூடாது. இது பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்கணும்? நாட்கள் ஆக ஆக எப்படி காலையிலே உதித்ததான சூரியன் அப்படியே இருக்கிறது கிடையாது. அது நேரம் ஆக ஆக அந்த நடு பகல் வரும்போது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்குது? வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே வருது. நடு பகல் வந்த பிறகு அந்த வெளிச்சமானது மறுபடியும் இந்த பக்கம் சாய்பது என்ன ஆகிட்டு இருக்கோம்? குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதை சொல்ல ஆண்டவர் நடு பகலோட நிறுத்திட்டாரு. அதுதான் ஹல்லேலூயா நீதிமான். சாயிர பக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடு பகல் வரை வந்து அந்த வார்த்தை அப்படியே நிறுத்திட்டார். காரணம் என்ன? அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. அவன் வெளிச்சம் கொடுக்கிறவன், வெளிச்சத்திலே அவன் வளருகிறவன், வெளிச்சத்திற்குள்ளே வாழ்கிறவன். அந்த ஒளிதான் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நன்மை தீமை எது என்கிறதான பகுத்தறியக்கூடியதான வெளிச்சத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான எண்ணமும் சிந்தனையும் அவசியம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சொல்ற, முன்னே இருள் இல்ல, அந்தகாரமே நீதான் நானும் தான், பாவமே நீங்களும் நானும் தான். இருளே இருளுக்குள்ளே ஹல்லேலூயா வெளிச்சத்தை காணக்கூடாதபடி ஒரு தேசம். நம்ம குடியிருந்த இடமும் அதுதான், நம்ம நடந்த பாதையும் அதுதான், வழியும் அதுதான், எல்லாமே அதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எது நல்லது என்று கண்டாரோ அந்த நல்லது என்று கண்டதான அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அது வரை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் வரை அந்த திசையில் இருந்து அவங்களால வரவும் முடியல, அவங்களால அந்த இடத்தை விட்டு போகவும் முடியல. ஹல்லேலூயா. எங்க நடந்து வந்தாலும் எந்த பாதையை சூஸ் பண்ணாலும் மறுபடியும் அதே இடத்துல வந்து அதே குடியிருக்கிற இடத்துல தான் வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து ஹல்லேலூயா என்றைக்கு ஆண்டவரை குறித்து பாருங்க, அவருடைய பிறப்பை சொல்லும்போது கூட என்ன இருள் இருந்தது, ஒரே இருள். ஆனா என்ன, தூதன் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இருள் போயிட்டு உட்கார்ந்த இடம் எல்லாமே மேய்ப்பர்கள் இருந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஹல்லேலூயா தேவ தூதன் சொன்ன உடனே ஆட்டையை விட்டுட்டான், மாட்டையை விட்டுட்டான், மந்தையை விட்டுட்டான். ஹல்லேலூயா. எது கிடைச்சதா? நல்ல கடவை பார்த்து புடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. எவனாவது நீ இருடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானா? இல்ல, மந்தைய அப்படியே விட்டுட்டான். மந்தையை விட்டுட்டான், ஆடுகளை விட்டுட்டான், தனக்கு இருந்ததான வாழ்க்கைக்குரியதான எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பார்க்க போனா பாருங்க. அவர் தான் ஒளி. ஹல்லேலூயா. அவர் இல்லாம ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள கிடையாது. அவர் இல்லாம ஒருத்தன் பிரகாசிக்க முடியாது. அவர் இல்லாம ஒருத்தன் வாழவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சகலமும் அவருக்காக அவருக்கென்றே படைக்கப்பட்டது என்று ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்காக. இந்த ஆடு இருந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு மந்தையை போட்டுட்டு அவன் போனான். போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா மந்தை எப்படி இருந்திருக்கான்? அப்படியேதான் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. தூதர்கள் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. தூதர்கள் வந்து பாடினாங்க இல்ல, இவனை போக வச்சுட்டு இவங்க மந்தையை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுதாங்க அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ப. இந்த வருஷம் உனக்கு எப்படி இருக்கும்? பிரகாசம் எப்படி
நடுப்பகல் வரையும், 2 மணி கிடையாது, 1 மணி ஆகுது, அந்த நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உன்னுடைய வாழ்க்கை அதிகமான ஆசீர்வாதத்தோடு, உன்னுடைய சுகம் அதிகமாக, உன்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக என்ன பண்ணும், பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர். ஏன்? உனக்கென்று அவர் விதை விதைத்திருக்கார். என்ன? ஹல்லேலூயா, வெளிச்சம். ஹல்லேலூயா. நீதிமானுக்கென்றே தேவன் தம்முடைய கரத்தின் மூலமாக அவர் விதை விதைத்து இருக்கிறார். வசனம் என்கிறதான விதை. ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு வழிகாட்டும், அதுதான் உன்னை நடத்தும். அதுக்கு முன்ன வசனம் கிடையாது, வேதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இருளின் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு எழுப்புன்னு சொல்லும் போதே என்ன, உன் ஒளி வந்துடுச்சு உனக்குள்ள. இனி நீ ஒளியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அந்த ஒளியை பெற்றுக் கொண்டுகிறவன் எல்லாரும் எழுப்பி அவன் வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக, பிரகாசிக்கிறவனாக. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளதான், அவன் மேலதான் தேவனுடைய மகிமை இருக்குதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க என்ன ஒரு காரியம். ஒளியும் வந்தது, கர்த்தர் உனக்கு மகிமையாகவும் இருந்து உன்னை வழி நடத்துகிறதான தேவன். எத்தனை பேர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உனக்கு வச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. ஒளி வந்தாச்சு, ஒளி வந்தாச்சு. வேதம் தெளிவா சொல்லுகிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னமா வந்ததா? ஒளியாய் வந்தது. இப்போ ஒளி வந்த பிறகு நீங்கள் நாம செய்யக்கூடிய காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறபடி உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய அடுத்த வீட்டுக்கு நீ வெளிச்சமாய் இருக்கணும். உன் தெருவுக்கு நீ வெளிச்சமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. உன் தேசத்திற்கு நீ வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்க வலியுறுத்துகிறதான ஒரு காரியம். இங்க கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. உன்னை உருவாக்க வேண்டியதான காரியம் இதுதான். அதுல சொல்லும் போது தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஒளியை பார்க்கிறோம் இருளை அவர்கள் விரும்புகிறது. அதனாலதான் உன்னை பத்தி எல்லாம் சொன்னா உடனே தப்பா எடுத்துக்குவேன். ஓ, இருள் வேணாம், அது ஆக்கினைக்கு கொண்டு போகும். பாவம் வேண்டாம் சொல்றது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா சத்தியத்தின்படி நீ யோசிக்கிறவனா இருந்தாக்கா நீ அந்த ஒளி இடத்துல என்ன பண்ணுவ? ஓடி வருவன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. 26ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லுது யோவான்ல, நீ ஓடி வருவ, ஒளியின் இடத்திற்கு வரா. ஹல்லேலூயா. நீ ஓடி வருவ. காரணம் என்ன? அந்த சத்தியத்தின்படி, சத்தியம் தான் பேசுது, சத்தியம் தான் எனக்கு சொல்லுது, ஆலோசனை கொடுக்கிறது என்கிறதான அந்த உணர்வும் எண்ணமும் உனக்கு இருக்குன்னு சொன்னா நீ செய்யறது தப்புன்னு சொன்ன நீ என்ன பண்ணணும்? ஆமா ஆண்டவரே, நான் செஞ்சது தப்புதான், ஹல்லேலூயா, தப்புதான், ஆண்டவரே என்ன மன்னியன்னு சொல்லிட்டு ஓடி வரணும். அதை குற்றமா எடுத்துக்கிட்டு விலகி போறது அது தேவனுக்கு பெரியமற்ற காரியம். எப்படி? ஒளி பார்க்கிறோம், ஒளியின் மூலமாக வருகிற ஆலோசனை பார்க்கிறோம். இருளின் காரியங்களை விரும்புகிறது தான் காரணம். அது எதை கொண்டு போய் விட்டுடும்? ஆக்கினை தீர்ப்புக்கு. ஹல்லேலூயா. நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. நம்முடைய அழைப்பு வித்தியாசம். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டதான காரியங்கள் வித்தியாசம். சோதம் குமாரா எழுகிறதான வேலையில, ஆக்கினை தீர்ப்பு அடைகிறதான அந்த சூழ்நிலையில ஓடுறாங்க எல்லாம். அப்போ ஓடும் போது என்ன ஆனது? லோத்து 2 மகள் மனைவி வராங்க. ஆனா என்ன? ஒளியினிடத்திற்கு, தேவனிடத்திற்கு, தேவனுடைய வார்த்தை சொன்ன பிறகு அவர் சொல்ற இடத்துக்கு தான் ஓடி இருக்கணும். பாத்தீங்களா? ஆனா என்ன? ஏன் அவர் திரும்பி பார்த்தா? ஹல்லேலூயா. ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் விரும்புகிறது தான் காரணம். பாவத்தை, அந்த பாவம் போக என்ன பண்ண முடியல? விடல. ஹல்லேலூயா. புருஷனோடு கூட பிள்ளைகளோடு கூட ஓட அவளால முடியாம அவர் திரும்பி நம்ம தேவனுடைய கட்டளையை மீறி பார்க்கிறதான வேளையில உப்பு தூணாக நிற்கிறதை பார்க்கிறோம். அதனால வேதம் சொல்லுது, லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏன் ஒளியை விரும்பல? இருளை விரும்பி இருளின் நாட்களை அந்த பக்கம் திரும்பினபடியினாலே அவள் அப்படியாக தூணாக நின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில தபித்தாள் என்கிறதான, தொக்கால் என்கிறதான பேருள்ள ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். என்னவா? நற்கிரிகளை செய்து தர்மங்களை செய்து கொண்டு வந்தாலும் அப்படிப்பட்டவன் மரித்து போயிட்டான்.
உடனே குளிப்பாட்டி மேல கொண்டு போய் மேல வீட்டுல அவளை வச்சுட்டாங்க. அப்படி வைத்ததான வேலையில ஆள் அனுப்புறாங்க. யாருக்கிட்ட? பேதுரு இடத்துல ஓடி போய் பேதுரு கூட்டு வா. பேதுரு வந்தா எங்கன்னா மேல இருக்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பிட்டாம ஒன்னையில போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவள் எப்படிப்பட்டவள்? தேவனுக்கு முன்பதாக ஒளியை பெற்று பிரகாசம் அடைந்தவள், நற்கிரியைகளை செய்தவள். நற்கிரியில் தான் இங்க வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே வாழ்ந்ததான அதிகமாய் நற்கிரிகளை செய்து தர்மங்களை செய்து வாழ்ந்ததான அவள் மரித்த பின்பு பேதுரு ஜெபிக்கிறான். அவளுக்கு என்ன வந்தது? ஜீவன் வந்தது. எதற்கு சொல்லுங்க? நற்கிரியை உன்னை மரணத்தினின்று உன்னை தூக்கி நிறுத்தபடி. ஹல்லேலூயா. நீ தேவன் சொல்லுகிறபடி வெளிச்சம் கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் இருப்பாயானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மேற்கொள்ள உனக்காக போராட ஒருத்தர் இருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்வார் அந்த காரியத்தை. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.